ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பேலியோ டயட்டோட டே 6ங்க. இன்றைக்கி காலையிலேருந்து நைட் வரைக்கும் நான் என்ன ஃபுட்டு சாப்பிட்டேன் அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்டுக்கு இன்றைக்கி முளைக்கட்டின பச்சை பயிரும் கொஞ்சமாக மாதுளம்பழமும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். இது எப்போதுமே நான் 2 வீக்ஸ் ஒன்ஸு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். வீக்லி இது ஒரு 3 டேஸாவது அவரோட பிரேக்ஃபாஸ்ட்டில் இது இருக்கும். நான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டது ரெட்டு கேபேஜ் ஆம்லேட்டு தாங்க. ரெட்டு கேபேஜ் ஃப்ரெஷ்ஷாக போடும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. அதனால் அது கூட மஞ்சத்தூள், உப்பு, சில்லித்தூள், மிளகுத்தூள் இதெல்லாம் போட்டு லைட்டாக வதக்கிட்டு ஆம்லேட் போடும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. அந்த ஆம்லேட்டில் நம்ம எந்த வெஜிடபிள் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஆம்லேட்டும் 1 கப் ஆஃப் டீயுமே வித்தவுட் சுகர் எடுத்துக்கிட்டேன். தென் எப்போதும் போல் லெமன் ஜூஸ். இன்றைக்கி லஞ்சுக்கு என் ஹஸ்பண்டுக்கு சிக்கன் கிரேவியும் சப்பாத்தியும் பண்ணி கொடுத்தேன். என்னுடைய லஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா எல்லா வெஜிடபிள்ஸும் கொஞ்சம் கொஞ்சோண்டு இருந்ததுங்க. பூசணிக்காய், கத்திரிக்காய், கொஞ்சமாக கேரட் இதெல்லாம் எல்லாத்தையும் அப்படியே மிக்ஸ் பண்ணி எனக்கு பிடிச்ச அவியல் பண்ணிட்டேன். அவியல்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் பொட்டுக்கடலை மட்டும் ஆட் பண்ண மாட்டேன். மற்றபடி இந்த தேங்காய் எண்ணெய், சில்லி, கருவேப்பிலை இது எல்லாமே ஆட் பண்ணுவேன். லஞ்சுக்கு அப்புறம் கொஞ்சம் வீடியோ எடிட்டிங் வேலைலாம் இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு இன்றைக்கி ஓமானோடைய கிளைமேட்டு கொஞ்சம் நல்லா தாங்க இருந்தது. ஹியூமிடிட்டிலாம் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஈரப்பதம் காற்றுல இருந்து நல்லா ஜில்லுன்னு காற்றடிச்சிட்டு இருந்ததா, சரி இன்றைக்கி வாக்கிங் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னிலேருந்து ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் டெய்லி பண்ணுவோம். ரொம்ப டயர்டாக இருந்தால் அன்றைக்கி பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு பிடிச்ச அந்த வாடிக்கைபீர் அப்படிங்கிற பிளேஸுக்கு தான் போய் வாக்கிங் போவோம். நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க இடத்துலேருந்து 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஏன்னா அங்கே பார்த்திங்கன்னா வேப்ப மரம்லாம் நல்லா வரிசலாக இருக்கும், நல்லா ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கும். ஸோ அங்கே போயிட்டு தான் வாக்கிங் போயிட்டு வந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் நான் வாக்கிங் போயிட்டு வந்தாச்சு, முடிச்சாச்சு. இன்றைக்கி டின்னருக்கு பார்த்திங்கன்னா நான் வீட்டில் சிக்கன் இருந்தது, எக் இருந்தது. இருந்தாலும் எனக்கு சிக்கன் சாசேஜ் சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்தது. ஸோ வாக்கிங் கிளம்புறதுக்கு முந்தையே ஃப்ரை பண்ணி வச்சுட்டு போயிருந்தேன். வாக்கிங் முடிச்சுட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு தென் சிக்கன் சாசேஜ் தான் டின்னருக்கு எடுத்துக்கிட்டேன். நைட்டு பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஃப்ரெண்டு இந்தியாவிலேருந்து வந்திருந்தாங்க. வரும்போதே இந்த ஸ்நாக்ஸு, ஸ்வீட் இதெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா அவருக்கு வச்ச ஸ்நாக்ஸு, ஸ்வீட்ஸ் எல்லாம் இவர் சாப்பிட்டுட்டு எனக்கு டின்னருக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைய டே எங்களுக்கு இப்படி தான் போணுச்சு. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.